சந்தோஷமான தருணங்கள், கவலை இல்லாத வாழ்க்கை. அதான் எலிமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. சேர்ந்து வாழலாம். வரேலா? असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 வேதங்கள்தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும், மனிதனின் தேடல் பல இங்கே மறைந்திருக்கும் பொருள் எங்கே, பழமைகள் தானே புதுமையின் நாடி சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி, இரண்டாம் சாணக்கியன் இவனோ. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 அண்ட சராசரமசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே, அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே, கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே, வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே, இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி, மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே இரண்டாம் சாணக்கியன் இவனோ. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति 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 எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 51. சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் திஸ் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் எபிசோட் ஆஃப் இரண்டாம் சாணக்கியன். உங்கள் பெரும்பாலான எல்லாரோட மனநிலை தான் எனக்கும். அதை பற்றி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் விரிவாக ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நிறைய பர்சனல் மெசேஜஸ் வந்திருக்கு. ஐ இன்டென்ட் அட்ரெஸிங் ஆல் தோஸ் திங்ஸ். ஆனால் பிஃபோர் தட் நீங்கள் முதல்ல எபிசோடை பாருங்க. எபிசோட் முடிஞ்ச உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடாதீங்க, இல்லை இதை மாற்றிடாதீங்க வேறு. ஏன்னா நான் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணுன்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஐ எம் ஷுர் தட் எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட கருத்து என்ன, என்னோட எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்களும் பொறுமையாக உட்காந்து பார்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் திங் எபிசோடை பாருங்க. தெரியாததை தெரியலன்னு சொல்றதுல தப்பு இல்லை. தெரிஞ்ச மாதிரி நடிச்சேளே, அதான் தப்பு. தீட்சிதர் வாழ் என்ன, விஸ்வநாதன் தலையை தொங்க போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மை என்னைக்கும் கசக்கும்.
ஓய் தீட்சதர், இனிமே ஏன் முன்னாடி கைய தூக்கி பேசக்கூடாது. கைய கட்டிண்டு தான் பேசணும். புரிஞ்சுதா? போங்கோ. ஒரு நிமிஷம். நீங்க ஆத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் உங்க பிராணன் உங்க கையில இருக்கணும்னு ஆண்டவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிண்டே போங்க. ஏன்னா அடுத்தது நீங்களா உங்க ஆத்துக்காரியா நான் இன்னும் தீர்மானம் பண்ணல. தியாகராஜா, அன்னைக்கு கர்ண குந்தி தேவி கிட்ட எப்படி பார்த்தாலும் உனக்கு 5 பிள்ளைகள் இருப்பான்னு சொன்னா. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் மிஞ்சுன்னு அந்த ஆண்டவன் தீர்மானம் பண்ணிட்டான் போல இருக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் மாமி. மாமி மாமி மாமின்னு சொன்ன இடத்துல எல்லாம் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி இருக்கணும்டா தியாகராஜா. தியாகராஜா, அம்பி அம்பி, ஒன்னே ஒண்ணு மாத்திரம் சொல்றேன். எனக்கு நீ கொள்ளி போடாட்டாலும் பரவாயில்ல. அவர் காலம் முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அவருக்கு கொள்ளி போடுப்பா. தன்னோட வம்சம் அழியலைங்கிற சந்தோஷத்தை அண்ணா, ஒரு பாவமும் அறியாத எங்க எல்லாரோட உயிரையும் மூர்க்கத்தனமா முடிச்சிட்டியே. நீ செஞ்ச இந்த கொடூர செயலுக்கு நாங்க உன்னை மன்னிச்சாலும் உன்னை படைச்ச ஆண்டவன் சத்தியமா உன்னை மன்னிக்க மாட்டான். நம்ம 2 பேருக்கும் எந்த விரோதமும் கிடையாது. இருந்தாலும் எனக்கு காமாலையை கொடுத்து என் உயிரை பறிச்சுட்டு நீ செஞ்சது எந்த விதத்துல நியாயம்னு உன்னையே கேட்டு பார்த்துக்கோ. தியாகு, பழி வாங்கணுங்கிற ஒரே எண்ணத்தோட நம்ம குடும்பத்தையே சின்னாபின்னம் ஆக்கிட்டேன். நீ செஞ்சது நியாயமா? உன்னையே கேட்டு பார்த்துக்கோ. தியாகராஜா, என்னது இது? பாழடைஞ்ச இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. நானே பாழடைஞ்சு போயிட்டேன், மனசுடைஞ்சு போயிட்டேன். இருந்தாலும் நான் உன்னை தேடி வந்ததில் உனக்கு பரம திருப்தியாக இருக்கும். என்ன, என் குடும்பத்தையே அழித்த சந்தோஷம் உனக்கு. சக்திக்கு முன்னால் ஒன்றுமே பண்ண முடியலங்கிற வருத்தம் எனக்கு.
நான் என் குடும்பத்தை மட்டும் இழக்கல, என் அகம்பாவம், ஆணவம், அகங்காரம் அத்தனையும் இழந்துட்டு நிற்கதியா இப்போ முன்னால நிற்கிறேன். அனாதையா இருக்கிறவளோட வேதனைய நான் நன்னாவே புரிஞ்சுட்டேன். வேத ஸ்வரூபியான முன்னால நிற்கிறது வேத சிரோன்மணி, ஜோதிஷ திலகம், சோழலிங்கபுரம் விஸ்வநாத தீட்சிதர் இல்லை. சத்தியமா சொல்றேன், சாதாரண விஸ்வநாதன் தான். அன்னைக்கு அவமானம் தாங்காம சந்தானராமன் தற்கொலை பண்ணிண்டான். அந்த துணிச்சல் கூட எனக்கு இல்லப்பா. இனிமேலும் வாழணுங்கிறதுக்கு வாழ்க்கையில் எனக்கு ஒன்றும் இல்லை. யார்கிட்டையுமே தலை குனியாதனா உங்ககிட்ட மண்டியிட்டு கேட்குறேன், என் குடும்பத்தை அனுப்பிச்ச அதே இடத்துக்கு என்னையே அனுப்பிச்சிருப்பா. போரும் தீட்சிதர் வாழ், நிறுத்துங்கோ. போரும்பா, நிறுத்துங்கோ. போகிறதுக்கு முன்னாடி அந்த புண்ணியவதி எல்லாத்தையும் கொட்டி தித்துட்டு போயிட்டா. பெத்தவளையே கொன்ன பாவி ஆயிட்டேன் நான். எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும், எத்தனை தடவை கங்கையில ஸ்நானம் பண்ணாலும் அந்த பாவம் கரையாது. மாத்ரு தேவோ பவ. அப்படிப்பட்ட அம்மாவையே கொன்ன அரக்கன் ஆயிட்டேனா. என்ன வேத சாஸ்திரம் படிச்சு என்ன பிரயோஜனம்? சத்விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தாம அழிவுக்கு பயன்படுத்திட்டேன். ஒண்ணுமே தெரியாத அந்த அப்பாவி குழந்தைகளோட வாழ்க்கையை மூர்க்கத்தனமா முடிச்சிட்டேன். அப்பா, எல்லா வேதங்களையும் அத்துப்படி பண்ண, ஆனா ஞானத்தை வளர்த்துக்க தவறிட்டேன். தியாகராஜா, எனக்குன்னு சொல்லிக்க இனிமே நீ மட்டும்தான் இருக்க. அதே மாதிரி உனக்குன்னு சொல்லிக்க நான் மட்டும்தான் இருக்கேன். உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், என் காலம் முடிகிற வரைக்கும் என் கூடயே இருந்துடுற தியாகராஜா. ஆமாம்பா, நீங்க சொல்ற மாதிரி என் வாழ்க்கையில இனிமே என்ன இருக்கு? இத்தனை நாள் நான் தனியாவே வாழ்ந்துட்டேன். இனிமேலாவது உங்க கூட, என் அப்பா கூடவே இருந்துடுறேன். கரையாது. மாத்ரு தேவோ பவ. அப்படிப்பட்ட அம்மாவையே கொன்ன அரக்கன் ஆயிட்டேனா. என்ன வேத சாஸ்திரம் படிச்சு என்ன பிரயோஜனம்? சத்விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தாம அழிவுக்கு பயன்படுத்திட்டேன். ஒண்ணுமே தெரியாத அந்த அப்பாவி குழந்தைகளோட வாழ்க்கையை மூர்க்கத்தனமா முடிச்சிட்டேன். அப்பா, எல்லா வேதங்களையும் அத்துப்படி பண்ண, ஆனா ஞானத்தை வளர்த்துக்க தவறிட்டேன். தியாகராஜா, எனக்குன்னு சொல்லிக்க இனிமே நீ மட்டும்தான் இருக்க. அதே மாதிரி உனக்குன்னு சொல்லிக்க நான் மட்டும்தான் இருக்கேன். உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், என் காலம் முடிகிற வரைக்கும் என் கூடயே இருந்துடுற. எனக்கு அந்த பிராப்தம் இல்லப்பா. தியாகராஜா, நாம கத்துண்ட எந்த வித்தையுமே அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது.
அது அட்டாமிக் சயின்ஸாக இருந்தாலும் சரி, அத்தர்வ வேதமாக இருந்தாலும் சரி, நான் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமோ பரிகாரமோ எதுவும் கிடையாது. தண்டனை தான் கிடைக்கணும். அந்த தண்டனையை தேடி போறேன். असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ஸோ எல்லாரும் எபிசோட்ஸை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரோட மனநிலை என்னவோ அதுதான் என்னோட மனநிலையும். கொஞ்சம் ஃபிலசாபிக்கலாக சொல்லணும்னா, ஆல் குட் திங்ஸ் ஹாவ் டு கம் டு an end at some point in time or the other. ஆனால் இரண்டாம் சாணக்கியனை பொறுத்த வரைக்கும் இட் ஹஸ் நாட் கம் டு எ ப்ராப்பர் எண்ட். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சம் எபிசோட்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் எல்லாருக்கோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்க போகிறது. அதாவது என்ன சார் அதுக்குள்ளே முடிச்சுட்டேன் அண்ட் அவசரமாக முடிச்சுட்டேன். பட் ஏன்னோ இட் வாஸ் குவைட் அன்ஃபார்ச்சுனேட். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது திடீர்னு நிறுத்த சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னா, அதாவது நான் வந்து அதான் சொன்னேனே, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அக்ரஹாரத்தை ஷூட் பண்ணும்போது ஃபோன் கால் வந்தது, முடிச்சுங்கன்னு சொல்லிட்டா. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு எண்டு கொடுத்துடுவான் அப்படிங்கிற இதில் வந்து எண்ணத்தில் இது முடிக்கப்பட்டது. இப்போ வந்து 46, 47வது எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இது வந்து நிறைய வியூஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கா. அதாவது என்ன சார் இது வேதம் படித்தவன் வந்து இந்த மாதிரி பண்ணலாமா, வேதத்தை துஷ்பிரயோகம் பண்ணலாமா, ஸோ மெனி திங்ஸ். அண்ட் நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்னேன் வேதம் வந்து தற்காப்புக்காக தான் அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் இது வேறு மாதிரி இருக்கே. ஆனால் இது தொடர்ந்து பார்த்தா எல்லாரும் அந்த விதத்தில் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. இதில் என்னென்னா, தேர் ஆர் அ ஃபியூ திங்ஸ் ஐ வுட் லைக் டு ஹைலைட் டு யூ. அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், வேதங்களில் இல்லாத விஷயங்களே கிடையாது. ஸோ அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக, அதான் இந்த பில்லி சூன்யம்லாம் சொல்கிறது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, டீக்ரேடட் வேர்ட்ஸ் அது. ஆனால் இட் இஸ் ஆல்சோ கண்டெய்ன்டுங்கிறத ஹைலைட் பண்ணுங்கிறதுக்காக பண்ணப்பட்ட விஷயங்கள் அது. அல்டிமேட்லி அஃப்கோர்ஸ் அவன் வந்து குமார் வந்து ரிக்ரெட் பண்ணுறான். அண்டு இன்னொன்று வந்து எனக்கு என்ன தோணித்துன்னா, இதை வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் இது பண்ண முடியாது. I intend uploading another video. ஏன்னா சில பேர் என்கிட்ட என்ன சொன்னான்னா, சார் நான் சரி இதுவாக வீடியோவாக இல்லைன்னா, அதாவது எபிசோட்ஸாக இல்லைன்னா அட்லீஸ்ட் கதை எப்படி ஃபர்தராக ட்ராவல் ஆகுது அதையாவது எங்களோட ஷேர் பண்ணுங்களேன் சார், எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பேர் வந்து சார் இதை வந்து புக் ஃபார்மில் போட்டேன்னா எங்களுக்கு படிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ மெனி, அதாவது I've been flooded. It's not an exaggeration, okay? It's not an exaggeration. I have been flooded with personal messages. WhatsAppல வருது, ஃபோன் கால்ஸ் நிறைய வருது. யாரெல்லாம் என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காளோ அவளுக்கெல்லாம் தெரியும், எஸ் வாட் ஐம் டெல்லிங் யூ இஸ் த ட்ரூத். அதே மாதிரி இதில் யூடியூப்லேயும் கமெண்ட் வந்திருக்கு. அதாவது நான் யாரோ ஒருத்தட்ட நேற்றுக்கு பேசிட்டு இருந்தபோது கூட சொன்னேன், சி ஐ வெல்கம் போத் பொக்கேஸ் அண்ட் பிரிக் பேக்ஸ். எஸ், கிரிட்டிசிசம் வந்து ரைட், அவளோட அபிப்பிராயத்தை அவள் தெரிவிக்கிறாள். அதனால என்ன தெரிய வருதுன்னா, டு வாட் எக்ஸ்டென்ட் இன்வால்வ் வித் தி சீரீஸ். இப்போ ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அதான் நிறைய லூஸ் சென்ஸ் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு காரணமும் தெரியும். இப்போ ஃபர்தராக கதை எப்படி நான் வந்து அப்போ திங்க் பண்ணி வச்சுருந்தேன்னா, முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். எந்த பார்வைக்கு அந்த அளவுக்கு சக்தி இருந்ததோ குமாருக்கு சொல்கிறேன், அவன் பார்வையை இழந்துடுவான். அண்ட் ஸ்னேகா இஸ் தி கேரக்டர் ஹூ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். அஃப்கோர்ஸ் அதுக்கு நடுப்புற பல சம்பவங்கள் நடக்கும். அப்பா இங்கே அழிச்சுட்டு வரா மாதிரி நிறைய விஷயங்கள் நான் நினச்சி வச்சுருந்தேன். அண்ட் ஆல்சோ அவனும் முரளியும் சேர்ந்த முரளி வந்து vedas4you.comனு ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிற மாதிரியெல்லாம் அப்போ சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து இது பண்ணி டெவலப் பண்ணி அந்த வேதத்தோட சாராம்சங்கள், வேதத்தோட மகத்துவம், தாத்பரியம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வச்சுருந்தேன் சார். நாட் ஓன்லி தட், அந்த கடைசி 6-7 எபிசோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த இந்த இன்ஃபேக்ட் இந்த டெத்து கூட உடனே எல்லாம் வரா மாதிரியே கிடையாது. இது there will be interaction, there will be confrontation. அங்கே வந்து இவளோட மகாதேவன் ஃபேமிலியோட அந்த விஷயங்கள், so many things were there.
பட் என்ன பண்ணுறது, நான் முடிக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன். ஆல் said and done, மை சின்சியர் அப்பாலஜிஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பராக முடிக்கலை, இந்த இதெல்லாம் இது வந்து எங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கலை அப்படின்லாம் கமெண்ட்ஸ் வந்தது. யூ ஆர் ஆல் ஜஸ்டிஃபைட். ஐ எம் நாட் கோயிங் டு ஃபைண்ட் ஃபால்ட் வித் யூ ஆர் பிளேம் யூ ஃபார் தேட். பட் பாட்டம் லைன் என்னன்னா, அந்த அளவுக்கு எல்லாரையும் ஈர்த்த சீரியலாக இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அதாவது அடுத்த மேபி இன் எ டே ஆர் டூ நான் வந்து இன்னொரு எக்ஸாஸ்டிவாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவசியம் நீங்கள் பாருங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனாலும் நான் இப்போ சொல்கிறேன். அதாவது அடுத்ததாக வந்து பகவான் ரமண மகரிஷியை பற்றியும் மகா பெரியவாளை பற்றியும் சீரீஸ் பண்ண போகிறேன். அதாவது மகா பெரியவாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 101 எபிசோட்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அது பார்க்காதவா நான் உங்களுக்கு லிங்க் இதுலேயே கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கர்மான்னு ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தேன், அதை பார்க்காதவாலும் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா கர்மாங்கிறதும் எகெயின் அக்ரஹாரம் பேஸ்ட், நம்மளோட ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம், நம்மளோட பண்பாடு, நம்மளோட கலாச்சாரம், இதை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரியான சீரீஸ் அது. மகா பெரியவான்னா எஸ் அந்த உபதேசங்களை ஹைலைட் பண்ணுற மாதிரி எடுத்திருந்தேன். அது ரமண மகரிஷியை பற்றியும் மகா பெரியவாளை பற்றியும் இப்போ ஆரம்பிக்கிறதா இருக்கேன். 25 ஆகஸ்ட் 25 அன்னைக்கு மகா பெரியவா ஸோ கால்டு சீசன் 2 அதுக்கு உண்டான பூஜையை போடலான்னு இருக்கேன். அண்ட் சைமல்டேனியஸாக வரா மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு பகவான் ரமண மகரிஷியை பற்றின எபிசோட்ஸும், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகா பெரியவாளை பற்றின எபிசோட்ஸும் வரும். ஸோ தொடர்ந்து நீங்கள் எனக்கு வந்து யூ ஹவ் பீன் பேட்ரனைசிங் மீ, ரொம்ப இன்வால்வ்டாக. இப்போ நேற்று கூட எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணினான். அவள் ஃபோன் பண்ணிட்டு என்கிட்ட என்ன சொன்னான்னா, சார் எங்கள் ஹோல் ஃபேமிலியாக உட்காந்து இதை வந்து மணிக்கணக்காக டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா. இன்னொரு கேர்ள் ஆர் உமன் அவள் வந்து எனக்கு சென்னையில் தான் இருக்கா. ஐ திங்க் எங்கள் மாநகரத்துலேயும் இங்கே இருக்கா. எக்ஸாக்டாக கொஞ்சம் தள்ளி அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் சென்னைன்னு வச்சுக்கோங்களேன். அவள் வந்து என்கிட்ட என்ன சொன்னான்னா, நான் வந்து இதை 3 தடவை பார்த்துட்டேன் சார் கர்மாவை. அதே மாதிரி 2ஆம் சாணக்கியனை வந்து ஏற்கனவே பார்த்தவாளும் இருக்கா. இந்த மாதிரி பலதரப்பட்ட ஃபீட்பேக் எனக்கு கிடச்சிருக்கு எல்லாம். ஐ மீன் அதாவது அவ்வளவு இன்ட்ரெஸ்டடாக எல்லோரும் பார்க்குறாங்கிறது தெரிஞ்சுது. ஐ வில் நாட் லெட் யூ டவுன். அண்ட் சில பேர் சொன்னால் இதை ரிவைவ் பண்ண முடியுமா பாருங்கன்னா, என்னால் இப்போ அதுக்கு வந்து ஒன்றும் இம்மீடியட்டாக சொல்ல முடியலை. பட் கடவுள் சித்தம் என்ன நமக்கு தெரியாது. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டெஸ்டினி. எது எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கும். ஸோ 2ஆம் சாணக்கியன் கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுன்னா தாராளமாக நான் பண்ணுவேன். லெட் அஸ் லீவ் இட் டு காட், as I told you. பட் இது இமீடியட்டாக வரப்போகிறது வந்து ரமணர் அண்ட் மகா பெரியவா. அதை தொடர்ந்து கர்மா அஃப்கோர்ஸ் மைண்டில் வச்சுட்டுருக்கேன். அதை கண்டினியூ, ஏன்னா அதுலேயும் வந்து சில லூஸ் எண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அதையும் அடுத்ததாக கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஹவவர் எது எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடக்கும். அண்டு இந்த அடுத்த வீடியோவில் நிறைய பேர் நிறைய அந்த கிரிட்டிக்கலாக சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரேஸ் பண்ணியிருந்தா இல்லையா. ஏன்னா முரளியோட பங்கு இதில் என்ன, குமார் இவ்வளோ வேதம் தெரிஞ்சவனுக்கு அவனுக்கு அவள் பார்த்த உடனே அவள் அப்பான்னு தெரியலையா. ஒரு விஷயம் சொல்கிறேன் இதில். அதாவது ஜோசியர் பிரபலமான ஜோசியர்களாக இருக்கட்டும், பொதுவாக என்ன ஆகும்னா, நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், மற்றவளுக்கெல்லாம் ஜாதகம் பார்ப்பா, பட் அவளோட ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது கண்ணை மறைச்சுடுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இதை வந்து அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். எனிவே, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹோல்ட் யூ ஃபார் மோர் டைம். ஏன்னா அடுத்த வீடியோ நான் வந்து ஒரு விரிவான ஒரு வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோ அவசியம் பாருங்க. அண்ட் கண்டினியூ ஃபாலோயிங் மை சேனல். ஏன்னா இந்த இன்பிட்வீன் பீரியட் இருக்குல்ல, இப்போ ரமணரும் வந்து மகா பெரியவாலாம் ஐ திங்க் ஷூட்டிங்லாம் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி ஃபஸ்ட் எபிசோட் அப்லோட் ஆகிறது அக்டோபர் ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் அந்த அக்டோபர் வரைக்கும் உங்களை என்கேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வேறு சில விஷயங்கள்லாம் அப்பப்போ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் ஐ solicit your continued patronage. And once again, from the bottom of my heart, I wish to thank each and every one of you for the tremendous support and the following that I got for Irandam Chanakyan. Nandri, Nandri, Nandri. இரண்டாம் சாணக்கியனை கண்டு களித்து ரசித்து பாராட்டி பரவசமூட்டிய
உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.